12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 4 வினா எண் 11. பின்வரும் தகவல்களிலிருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை காணவும். சராசரி லாபம் ரூபாய் 20,000, சாதாரண லாப விகிதம் 10%, பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் 1,50,000. மூலதனமாக்கல் முறையில் நற்பெயர் கேட்டிருக்காங்க. எப்படி நற்பெயர் கண்டு வரையணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 11, பேஜ் நம்பர் 135. இந்த சம்மில் மூலதனமாக்கல் முறையில் நற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரோட ஃபார்முலா நற்பெயர் ஈக்குவல் டு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். பயன்படுத்தப்பட்ட முதல் சம்பள கொடுத்துருக்காங்க. வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா எழுதுகிறோம். வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ஈக்குவல் டு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ஈக்குவல் டு சராசரி லாபம் பை சாதாரண லாப விகிதம். into 100 சராசரி லாபம் பை சாதாரண லாப விகிதம் into 100. இப்போ ஃபர்ஸ்ட் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு சம்மில் சராசரி லாபம் 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 20,000 பை சாதாரண லாப விகிதம் 10% கொடுத்துருக்காங்க. 10 into 100. ஸோ வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ரூபாய் 2,00,000. இந்த ஜீரோவும் சேர்த்து எழுதும்போது ரூபாய் 2,00,000. வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். பயன்படுத்தப்பட்ட முதல் சம்மில் கொடுத்துருக்காங்க 1,50,000. இப்போ நற்பெயர் ஈக்குவல் டு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு 2,00,000 மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் சம்பள கொடுத்துருக்காங்க 1,50,000. ஸோ நற்பெயர் ஈக்குவல் டு ரூபாய் 50,000. ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு, எல்லாம் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு, இன்னொன்று நற்பெயர். ஃபைனலாக நற்பெயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது அந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.